السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய 11 விடயங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த 11 விடயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் ரிஸ்கை அதிகரித்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய விடயங்களில் முதலாவது விடயம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணி நடக்க வேண்டும். நாம் ஹராம் ஹலாலை பேணி நடந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று இரண்டாவது விடயம், நாம் அல்லாஹுவிடம் உதவி தேட வேண்டும். அல்லாஹுவின் பெயரை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேட வேண்டும். அதே போன்று தான் மூன்றாவது, பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். நான்காவது, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகளை நம்முடைய ரப்பு ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். அதே போன்று நாம் நிலையான இபாதத்து, அதாவது தொழுகைகள், அதே போன்று இன்னும் ஏராளமான அமல்கள் இருக்கின்றது. அந்த அமல்களை நாம் தவறாமல் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு அமல்களையும் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். அதே போன்று தான் ஆறாவது, நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், அல்லாஹுக்கு சுக்கூர் செய்தல். அல்லாஹ் நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அந்த நிஅமத்துக்களுக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல். அதே போன்று ஏழாவது, இது வசதி உள்ளவர்கள் ஹஜ் அல்லது உம்ரா செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று தான் எட்டாவது, மிக முக்கியமான ஒரு விடயம், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழுதல். இந்த குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தனது குடும்ப உறவினர்களோடு அதாவது சேர்ந்து வாழ்கிறாரோ தனது வாழ்நாள், அவருடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழுதல். அதே போன்று ஒன்பதாவது, அல்லாஹ்வின் பாதையில் நாம் செலவழிப்பது, அதாவது ஜகாத் கொடுப்பது, அதே போன்று இன்னும் சதகாக்கள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதுவும் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றது. அதே போன்று பத்தாவது, இஸ்லாமிய அறிவு, அதாவது இஸ்லாத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்தல். அதே போன்று தான் 11வது விடயம் என்னவென்றால், நாம் வியாபாரம் செய்கின்ற பொழுது நேர்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வியாபாரங்கள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். இந்த 11 விடயங்களும் மிக முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான்.